எனக்கு தெரிஞ்சு மந்திரக்காரனுக்கும் சூன்யக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த உலகத்தில் தாய்மார்கள், அதிகம் படிக்காத தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைக்கு யாரேனும் சூன்யம் வைத்து விட்டால் மந்திரக்காரனிடம் அழைத்து போவார்கள். அவர்களிடத்தில் மந்திரிச்சு ஒரு கயிறை கட்டுங்க என்று நம்பிக்கையை பெற்று வருவார்கள். சூனியக்காரர்கள் யார் என்றால், முன்னால் இருக்கின்றவர்களுடைய நம்பிக்கையை இழக்கச் செய்கின்றவர்கள்தான் சூனியக்காரர்களே தவிர நம்பிக்கையை தந்த மந்திரக்காரர்களாக அவர்களால் மாறவே முடியாது. நம்முடைய அருமை சகோதரர் நகைச்சுவை நயாகரா ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு காட்சி ஞாபகம் வந்தது. மலை மேலே ராத்திரி 9 மணிக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு. பின்னால் இவரை மாதிரியே ஒரு ஆள் உக்காந்துட்டு, பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, வேலை சரியில்லை, ஊர் சரியில்லை, உடம்பு சரியில்லை, எல்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு உடனே வண்டி ஓட்டிகிட்டு இருந்த டிரைவர் சொன்னான், எதுக்கு கவலைப்படுற? எனக்கு கூட தான் கண்ணு சரியில்லை, நான் வண்டி ஓட்டல. இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கின்றவர்களை பார்த்து எனக்கு இப்படி சொல்ல தோன்றுகிறது. அவர் பேசி ஆரம்பித்து அமர்கின்ற வரைக்கும் எத்தனை போராட்டங்களை அவர் நம்பிக்கை இழக்க வைத்து பேசிக்கொண்டே இருந்தார்னு நான் பார்க்குறேன். உண்மையா சொன்னா அதெல்லாம் உண்மையிலேயே போராட்டமா? இவங்களெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மாதிரி போராட்டம்னு பேசுகிறவங்க இவங்களை என்ன செய்யலான்னா, நடுவர் அவர்களே, ஒரு கப்பல் போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒருத்தன் இவங்கள மாதிரி ஒன்றும் சரியில்லை, இது முழுகிடும், அவ்வளவுதான், இங்கெல்லாம் ஏறவே இருந்திருக்கக்கூடாது, பாதி கடல் தாண்டி அவ்வளோதான், இனி கரையேறாதுன்னு புலம்பிகிட்டே இருந்தான் ஒருத்தன். நம்ம சுகேசிவம் ஐயா மாதிரி ஒருத்தன் அவனை முறைச்சி பார்த்தான். நல்லா தானடா தொடங்குச்சு, ஏண்டா புலம்புற? சொல்லிக்கிட்டே இருக்கான். இதில் ஒரு சூட்சுமம் சொல்கிறேன் நான். நம்பிக்கை தந்தால் அது அடுத்தவர்களை போய் தொற்றுவது போல் அவநம்பிக்கையும் அவ்வளவு சீக்கிரமாகத்தான் போய் தொற்றும். இந்த அவநம்பிக்கையாளர்களை எப்படி எதிர்கொள்றது? வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற்றுவதற்கு எப்படி இந்த அவநம்பிக்கையாளர்களை எதிர்கொள்வதுங்கிறது அந்த குருநாதருக்கு தெரிஞ்சிருந்தது. அவர் சொன்னார், டேய் புடிங்கடா அவனை, கடலை தூக்கி போடுங்கடா. ஓடுற கடலை தூக்கி போட்டாங்க அவனை. அவன் தத்தளிக்கிறான், அவன் மூச்சு முட்டுறான், அவன் செத்து போயிடுவாங்கிற நேரத்தில் பிடிச்சி உள்ளே போடுங்கடான்னு பிடிச்சி கப்பலில் போட்டாங்களா? அப்போத்துலேருந்து அவன் கம்முன்னு இருந்தான். ஏன்னா கப்பல் மிக மிக பாதுகாப்பானது, கடல் ஆபத்தானது என்பதனை அவன் தெரிந்து கொண்ட தருணம் அது. நீங்கள் பேசின குடும்பம் இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையில் வாழ்க்கையில் பூந்தோட்டம். குடும்பத்தை இழந்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், அது எவ்வளவு பெரிய பூந்தோட்டம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவ்வளோ சாதாரணமாக மனைவியை பேசுறீங்க. மனைவி நான் அவ்வளோ சாதாரணமானவளா? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றார், இவ்வளோ வயசான அம்மா, முதியோர் காதலில் எழுதுவார், இவ்வளோ வயசான அம்மா, அவங்கள பார்த்து மலவாழ பழத்தை கொடுக்குற அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட கேட்கும்போது பேத்தி கேட்பாப்பா. அந்த தாத்தா சொல்வார், அவள் ஒன்றும் பேரழகி இல்லை, என்னை கல்யாணம் பண்ணும்போது இருந்த அழகோ அவளுக்கான சேவையோ எதுவுமே இல்லை, உடன் இருக்கிறோம் செயல் இல்லை, இருந்தாலும் எது எனக்கு இன்பம் நல்கும் தெரியுமா? அவள் இருக்கிறாள் என்பது ஒன்றே. நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க, மனைவி உயிரோடு இருந்தால்தான் அந்த முதியோர் வாழ்க்கை சுகமாக இருக்கும், பூந்தோட்டமாக இருக்கும் என்று போராட்டத்தை கடந்தவர்கள் சொல்லுவார்கள். எங்க மனைவி வாய்க்கலைங்க, உடனிருப்பு வாய்க்கல, மனைவியின் உடனிருப்பு வாய்க்கல, பிள்ளைகளோடு கொஞ்சற வாழ்க்கை வாய்க்கல, போராட்டமே வாழ்க்கையா இருந்தது. இங்கிருந்து எங்க போறது? கடையநல்லூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு போறான், பாண்டிச்சேரியில இருந்து காசிக்கு போறான். பாரதி அலைஞ்சி 39 வயதில் இறந்து போன அந்த பெருங்கவிஞன் எழுதினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என் இறைவா. வாழ்க்கையில எல்லாமே போராட்டம் தானா? இந்த போராட்டமா மனசு மாறுறதுக்கும் பூந்தோட்டமா மனசு மாறுறதுக்கும் நடுவில் ஒரு மெல்லிய கோடு தாங்க. அழகுக்கும் கவர்ச்சிக்கும் மெல்லிய கோடு தான், நகைச்சுவைக்கும் ஆபாசத்திற்கும் மெல்லிய கோடு தான். அந்த மெல்லிய கோட்டை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பூந்தோட்டமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இப்போ இலக்கியத்தில்
சீத்தை இருக்கிறா, சூர்பனகை இருக்கிறா. ஒன்று போராட்டம், ஒன்று பூந்தோட்டம். சரியா? ராமனுக்கு ஒன்று போராட்டம், இன்னொன்று பூந்தோட்டம். ரெண்டு பேரை பற்றி எழுதுகின்ற கம்பன் இப்படி எழுதுறான். ரெண்டு பேரும் நடக்கிறாங்க. எது போராட்டம், எது பூந்தோட்டம் தெரியுமா? எது கவர்ச்சி, எது அழகு தெரியுமா? பாருங்க, நம்ம மனசு தான் எல்லாமே. சீதை நடந்தாள், அழகாக இருந்தது. சூர்பனகை அழகாக நடந்தாள். இந்த மெல்லிய வித்தியாசம் தான் போராட்டத்திற்கும் பூந்தோட்டத்திற்கும். இயல்பாக இருந்து பாருங்கள், வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமானது.